பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்குள்ள மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் சொல்லி நம்புகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு பறந்து காப்பேன் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்து உணவாக அமைந்துள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 31 வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அந்த நாட்களில் தேவனை அறிந்த பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்திருப்பதற்கு பதிலாக மற்றவர்களை நாடி தேடி தங்களுடைய பாதுகாப்பிற்காக அங்கும் இங்குமாக ஓடி தெரிந்ததை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஏசாயா 31 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது மற்றவர்களை நாடி தேடி ஓடினதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தர் அதில் பிரியப்படலை. நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்காக பாதுகாப்புக்காக அநேக நேரங்களில் மற்றவர்களை நாடி தேடி ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ நீங்களும் நானும் இயேசுவை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவ்வண்ணமாக சார்ந்திருக்கிற வேளையில தான் கர்த்தர் இந்த ஏசாயா 31:5 நமக்கு 3 விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது முதல்ல கர்த்தர் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களையும் என்னையும் பாதுகாப்பே என்று சொல்லி அவர் அருமையாக சொல்லுகிறார். சமீபத்தில் ஒருவேளை கால்பந்து முடிந்தது, ஃபுட்பால் வேர்ல்ட் கப் முடிந்தது. அதில் பொதுவாக எதிரணிகள் கோல் போட்டுவிடக்கூடாது என்பதற்காக தடுப்பு ஆட்டத்தை டிஃபெண்டர்ஸ் பாதுகாப்பதற்காக டிஃபெண்டர்ஸ் போராடுகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மீறி கோல் கீப்பரும் தன்னுடைய கோல் போஸ்டில் யாரும் கோல் போட்டு விடக்கூடாது என்பதற்காக தடுப்பு சுவரை போல நின்று போராடுகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். டிஃபென்ஸ் ஆடியே ஜெயித்த டீங்களும் உண்டு. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பா. ஹி வில் டிஃபெண்ட். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஆசீர்வாதம் பாருங்க. எதிரிகளின் கைகளுக்கு உங்களையும் என்ன செய்வாராம்? அவர் விடுவிப்பாராம். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிற தேவ கூட்டம் பின்பதாகவே எதிரிகள் தொடர்ந்து வருகிறார்கள். செங்கடல் ரெண்டாக பிளக்கப்படுகிறது. தம்முடைய ஜனங்கள் நடந்து செல்கிறார்கள். எதிரிகளும் பின்தொடர்ந்து வராங்க. ஐயோ, நாங்கள் அழிந்து விடுவோமோ என்கிற அச்சம். ஆனாலும் கர்த்தரை சார்ந்தவுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு புறப்பட்டு போனபடினால நல்ல தெய்வம் கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுகிறார், அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். எதிரிகள் எல்லாரும் தண்ணீரிலே மாண்டு போனதை நம்ம அறிந்திருக்கிறோம். தம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை எதிரிகளை போல சூழ்நிலைகள் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை மக்களை சந்திக்கிறீங்களோ, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வறுமையின் காரியம் இன்னும் அதிகமாக இருக்கிறதோ, பணப்பற்றாக்குறை என்கிற காரியங்கள் இருக்கிறதோ, பயப்படாதிருங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது எதிராய் வரக்கூடிய காரியங்கள் இருந்து கர்த்தர் உங்களை என்னை விடுவிப்பார். ஆமென். இறுதியாக அவர் பறந்து காக்கிற பட்சியை போல என்ன செய்வாராம்? உங்களையும் என்னையும் பாதுகாப்பாராம். பொதுவாக பறவைகள் கூடுகளை உயரமாக கட்டுவது உண்டு. காரணம், எதிரிகளின் தாக்குதலுக்கு தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை அந்த கூட்டில் தாய்ப்பறவை இல்லாததை போல காணப்பட்டது என்று சொல்லி நினைத்து எதிரிகள் அதை அந்த குஞ்சுகள் எடுப்பதற்கு முற்படலாம். அது விலங்குகளாக இருக்கலாம், ஒருவேளை வேடனாக இருக்கலாம். அவர்கள் முற்படுகிற வேளையில் எங்கிருந்து வரும் என்று சொல்லி தெரியாது. தாய்ப்பறவை உடனே பறந்து வந்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறத நம்ம யாவரும் அறிந்திருக்கிறோம். உலக பறவைகள் அப்படி செய்யுமையானா நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு எத்தனை உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் அவர் பறந்து காப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மறந்து போய்விட்டாரோ என்று சொல்லி, ஒருவேளை எனக்கு இன்னும் மாற்றம் வரவில்லையே, விடுதலை வரவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ சகோதரனே, சகோதரி, பறந்து காக்கிற தேவன் நமக்கு உண்டு. சரியான வேளையில் அவரை முழுமையாய் நம்பி சார்ந்து கொள்ளும் பொழுது சரியான வேளையில் வந்து உங்களுக்கு எனக்கு அற்புதங்களை செய்வார். அதை உணர்த்து மன்னமாக பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமே. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி பஸ்காவின் போது தம்முடைய பிள்ளைகளின் நிலைக்கால்களில் பூசப்பட்ட இரத்தத்தை வைத்து தேவன் பறந்து தம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் பாதுகாத்ததை நம்ம அறிந்திருக்கிறோமே. எதிரிகளினுடைய வீடுகள் எல்லாம் அங்கே நிர்மூலமாக்கப்படுகிறது. அங்கே மக்கள் மடிந்து விழுகிறார்கள். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்ட ஜனங்கள் மாத்திரம் தங்களுடைய நிலைக்கால்களில் அந்த இரத்தம் பூசப்பட்டபடினால அந்த குடும்பத்தை மாத்திரம் தேவன் பறந்து பாதுகாத்ததை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாதுகாக்கிற தேவன் நமக்கு உண்டு. எதிரியின் கைகளுக்கு விடுவிக்கிற தேவன் நமக்கு உண்டு. பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற தேவன் நமக்கு உண்டு.
ஆண்டுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்மை அறிந்த பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம் சுவாமி. நீர் பறந்து காக்கிற தேவன் என்று சொல்லி உம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நம்பி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, எதிரிகளின் கைகளுக்கு எங்களை விடுவிப்பீராக. பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி கெஞ்சி மன்றாடி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அற்புதமாக எங்களை நடத்தப் போகிறீர். கண்ணீரோடு இருக்கிற மக்களின் மீது உம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரம் இறங்கி அற்புதங்களை செய்யட்டும். செய்கிறபடியால் நன்றி. ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.